அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த மனுஷனுக்கு ஆசையுள்ள மனுஷனுக்கு எவ்வளோதான் அறிவுரைகள் சொன்னாலும் அவனுடைய ஆசை தீராது. அவன் ஆண்டவனை தேடுறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவனை தேடுற மாதிரி பாவனைகள் பண்ணுறான் அப்படின்றதுக்காக பாம்பாட்டி சொல்கிறாரு. இதை போய் நான் காசிக்கு போய் வந்தேங்க, நதியில் நீராடின போகும் அவன் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதனால் சொல்கிறாரு, நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ, கூறும் உடல் பல நதி ஆடி கொண்டாடிதால் கொண்டகோலம் நீங்காதென்று ஆடு பாம்பேன்றார். 10 பைசா வட்டிக்கு விட்டுக்குன்னு நான் காசியில் போய் தலைமை விட்டு வந்துட்டேங்க, என் பாவம்லாம் போயிடுச்சுன்னா போகுமா? ஒருபோதும் போகாது. நல்ல 4 ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா 4 கோழி அறுத்து துண்ணுப்பட்டு என் பாவம் போச்சுங்க, நான் கங்கையில் நீராடினா போகுமான்னா போகாது. ஏன்னா இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். காசியில் போய் நான் நீராடிட்டு வந்தேன் சாமி, என் பாவம்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கும்போது, போயிடும்பா, நீ எப்பப்பா நீராடினன்னு கேட்குறாரு. மனசில் இருந்த ஆசையை காசியில் விடணும். இனி என் வாழ்நாளில் நான் வட்டிக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன். இனி என் வாழ்நாளில் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன். இனி என் வாழ்நாளில் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில் கடைபிடிச்சால் பாவம் போகும் நதியில் நீராடினா. ஆனால் நதியில் போய் நீராட்டி வந்தாலும், குளத்தில் போய் நீராட்டி வந்தாலும், ஏரியில் போய் நீராட்டி வந்தாலும் உன் பாவத்தை நீ தான் தீர்க்கணும். இதை ரொம்ப அழகாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். நீ என்னதான் 10 வாட்டி போட்டு அந்த தண்ணியில் நல்ல தண்ணியில் கழுவினாலும் அதனுடைய நாற்றம் போகாதடா. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஆயிட்டுக்குதுடான். அதனால் சுத்தமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. நம்மளை சுத்தப்படுத்துறது தான் அந்த யோக பயிற்சி. அந்த யோக பயிற்சியை சீரான முறையில் பண்ணுங்க. உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. அதை சுத்தப்படுத்தும். கர்ணனுடைய அப்பா யார்? யாருடைய அப்பா? கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். சூரிய பகவான் சொன்னாங்க. அப்போ அவங்க அர்ஜுனன் இவங்க எல்லாமே அவர் தான். அவங்க தான் அவர் தானப்பா 5 பேருக்கும். யார் 5? கர்ணனுடைய அப்பா. அவங்க இப்போ தம்பின்னு சொன்னீங்கல்ல, கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். வேற யார் 5 பேருக்கு? உனக்கு எனக்குமா? இல்லை, அவங்க தம்பி அர்ஜுனன் எல்லாம் சொன்னாங்க. அவன் ஒவ்வொரு கிரகத்துக்கு பிறந்தவன். அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. அதான் சொல்கிறேன். யமனுடைய புள்ள தர்மன், அதனால் தர்மராஜன் பேர் வச்சாங்க இல்லையா? வாயுனுடைய புள்ள பீமன், அதனால் பீமன் பேர் வச்சாங்க. இந்திரனுடைய புள்ள அர்ஜுனன். இப்படி 5 பேர் 5 பேருக்கு. ஆனால் குந்திக்கு ஒரு புள்ள கூட இல்லை. அதுதான் ஐயா உங்ககிட்ட. வேற என்ன? தெருக்கூத்து தான் ஊருங்களில் நிறைய நடக்குது ஐயா. அந்த 18ஆம் போர்னு வைக்கிறாங்க. அந்த 18ஆம் போருக்கு வந்து அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க. அர்ஜுனனே ஒன்று டம்மி பீஸ். நீங்க தான் சொல்றீங்க. ஆனா கிராமத்துல அவனுக்கு தான் ரொம்ப சொன்னதானே கூட்டம் கூடுது. அதுக்காக அவன் கூட்டம் கூடணுமே. வியாபாரம் ஒரு கடை வச்சுன்னா போலி பொருளை வச்சு மிகைப்படுத்தினா தான் வியாபாரம் நடக்கும். அது மாதிரி நான் சொல்றேன்னு கேட்காத, நீ யோசித்து பார்த்து. இல்ல உண்மைங்க ஐயா, நீங்க சொன்ன பேர் பார்த்தா நிறைய சித்திக்கிறான். கடவுள்ன்ற கண்ணன் அர்ஜுனன் கூட இல்லைன்னா கர்ணனுடைய அம்பல தலை பறந்து போயிருக்கு அர்ஜுனன், தெரியுமா? ஆனா கிராமத்துல 18ஆம் போர் விமோசனம் எல்லாம் அது கூட போர் நடக்கிறதுக்கு முன்னாடி குந்தி அனுப்புறான் கண்ணன். அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் ஒன்றும் சொல்லு, 2வது முறை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ணங்கிட்ட அப்படின்ட்டு. ஏன் சொல்லணும்? சண்டை தானே போட்டு போறேன், போட்டு போய் வீரன் தானே நீ சொல்லலையே. 2வது வாட்டி விடக்கூடாது. நாகாஸ்திரம் கேட்குது, அவன் 2வது வாட்டி விடு, அவன் பாதாள லோகத்தில் விட அவன் தலையத்துன்னு வந்துடுறேன்ட்டு. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டேன் நான், 2வது வாட்டி விட மாட்டேன். அது தேர் சக்கத்தில் அடிச்சு செத்து போகுது. உனக்கு உதவாத நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் என்ன? இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைய சிந்திச்சு பார்த்தோம். நம்ம அந்த நிறைய 18ஆம் போர் அந்த இதெல்லாம் வைக்கும்போது
நிறைய இடத்துல கிராமத்தில் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க சும்மா அவன் வேஸ்ட்டு ஒன்றும் இல்லாதவன் கண்ணனை வச்சுருந்தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னீங்க. சரி, நீ அவனை உயர்ந்தவனா தான் வச்சுக்க. இப்போ என்ன இல்லை ஐயா, இல்லை அது விவரத்தை கேட்டேன், வேற ஒன்றும் ஐயா நமக்கு சந்தேகம் இருந்தது எனக்கு, அதனால் கேட்டேன். சரி. 4 உபதேசம் வாங்கியிருக்கேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பாடம் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு கிடைக்கிது ஐயா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் சொன்னதுனால தான் இப்போது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. அது உங்களால் தான் ஐயா. உங்களோட பேச்சு தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வருதுன்னா அவன் மனசு தன்னறியாமே ஒரு உணர்ச்சியில் வசப்பட்டு, அதே நேரத்தில் ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னால் அவன் தன்னறியாமையே விழுந்துடும். ஆனால் இந்த பாடத்தினுடைய வலிமை என்ன, அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் கூட கடவுளுங்கிறன்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிடும், மனோதிடத்தை உண்டாக்கும், எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரும். அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு. இதை நான் ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த பாடம் அவங்களுடைய மனநிலையை உறுதி பண்ணிடும். அந்த உறுதியோட மனுஷன் வாழும்போது ஒவ்வொரு செயலையும் சீரான முறையில் செய்வான். ஆனால் மனம் தள்ளாட்டம் வரும்போது அவன் செய்கிறது அவனுக்கே நம்பிக்கை இல்லாத, இது செய்கிறோம் சரியாக வருமா, சரியாக வராதா, இல்லை என்ன மாட்டிப்போமா அப்படின்ற எண்ணம் வரும். இந்த பாடம் பண்ணுறவனுக்கு அது வர செய்கிற வந்தவற்றை வர பண்ண போட்டோம் அப்படின்ற தைரியம் வரும். அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு பேசிக்கிறப்ப உனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது. ரொம்ப சந்தோஷம். நல்லா ஆத்மா பகவத்கீதையில் சொல்கிறான், காரியத்தை செய் பலனை எதிர்பார்க்காதான்றான். நீ காரியமே செய்யாத பலனை எதிர்பார்க்க வர. நீ நல்லா பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு மதத்தை பற்றி முதல்ல பேச மாட்டேன். நீ பாடமே ஏதோ உபதேசம் வாங்கிக்கிற போல இருக்குது. பாவம், மதத்தை பற்றினே பேசல சொல்ல தேவையற்றதுப்பா. இன்னொரு மதத்தில் 1000 மதத்தில் மதத்தில் 1000 குறை இருக்குது. எல்லா மதத்திலையும் குறைபாடுகள் இருக்குது, எல்லா மதத்திலும் சிறப்புகள் இருக்குது. செய்யறவன் செய்து போட்ட நம்ம என்ன செய்துங்கிறோம், நான் எத்தனை பேருக்கு என்ன செய்தேன்னு யோசிங்க. அதை ஓட்டுப்பட அவன் இப்படி பண்றானே, அவன் அப்படி செய்யறானே என்ன திருத்திடுவியா நீ போய் உலகத்தை? ஒன்றும் பண்ண முடியாது. பின்ன அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த வேலை? திருத்தத்தை தான் பேசுறோம். நீ பெத்த பிள்ளைங்களை உங்களால திருத்த முடியுமான்னு பாருங்க. சரி, உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்குதான்னு பாருங்க. ஐயா சொல்லுப்பா. பிணி, பசி, மூப்பு, துன்பம், இதுக்கான விளக்கம் ஐயா. விளக்கம் ஐயா. என்னென்ன விளக்கம் ஒன்னொன்னா சொல்லு. பிணி நோய், பசி பசி, சோறு, மூப்பு வயசாகி போச்சு உனக்கு. நீ பிறக்கும் போது இந்த இருக்கிறப்பா இல்லையா? இப்போ வளர்ந்துட்டு இல்லை, மூப்பு வந்துடுச்சு உனக்கு. அப்புறம் துன்பம் ஐயா. துன்பம். ஆமாம், உதப்பாட்டு சாகுறோம் உள்ள இவ்வளோ தான் நாள். சரிங்க, சரி, நன்றி ஐயா. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனையும் அடையணும், இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தையும் நம்ம அனுபவிக்கணும், அதுதான் வச்சிருக்காங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள், சில ஞானத்தில் இருக்கிறவங்களும் இல்லை ஆன்மீகவாதிகளும் சொல்றாங்க. ஆமா, அது எந்த இதை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். அதாவது முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போக முடியாதவங்க ஏங்க அதுவும் ஒண்ணுங்க இதுவும் ஒண்ணுங்க, 2 குதிரை மேலேயும் ஒரே டைம்ல சவாரி பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அப்போ ஐயா மாதிரி என்ன பண்றாங்க, குடும்பம் இருக்குது அதை விட்டுட்டுலாம் ஓடாத, காட்டுக்கு போறேன் அங்கே போறேன் இங்கே போறேன்லாம் இங்கே வந்துடாத, அதுக்கான இடம் இது இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் மனசில் இருக்கிற அழுக்கு அடிக்காமல் நீ காட்டுக்கு போனால் என்ன பண்ண போற? நீ முதல்ல உன் மனசில் ஒரு அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கை எப்படி அறுக்கலான்னு தெரிஞ்சுக்கோ. அதை தெரியாமல் காட்டுக்கு போய் உக்காஞ்சாலும் உன் மனசில் இருக்கிற அழுக்கு உன்னை சித்திரவதை பண்ணும், அது உன்னை தூங்க விடாது, அது பாடம் பண்ண விடாது, அது இறைவனை நினைக்கவே விடாது. அப்போ நீ என்ன பண்ண, காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் மனசில் இருக்கிற அழுக்கை முதல்ல அறுத்துட்டு நீ காட்டுக்கு போக வேண்டிய வேலை கூட இல்லைப்பா, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது காடாதான் உனக்கு தெரியும். ஞானத்தை அடையணும், இறைவனை அடையணும்னா அங்கே ஓடணும் இங்கே ஓடணும்லாம் எந்த கட்டாயமும் இல்லை. யார் ஓடணும்? உள்ளகிற அழுக்க தெரியாதவன் கோயிலா காடு காடா மலை மலையாக சுற்றணும். அறுக்க தெரிஞ்சவங்க இந்த இல்லறத்துலேயே உக்காஞ்சிக்கின்னு அதுக்கான வேலையை பார்த்துன்னு போகலாம், அதுவே உன்னை விட்டு தனியாக விலகி நிற்கும். அதை தான் ஐயாவோட பாடம் சொல்லுது. இல்லறத்தில் இருக்கிற குடும்பத்தை விட்டுட்டு போகாத,
ஏன்னா ஒரு குடும்பம்ன்றது நம்மளோட கர்மாவை அழிக்கிறதுக்கான ஒரு கருவி. நீ யாருக்காக கஷ்டப்படுவ? நீ ஒரு பேச்சுலராக இருக்கிறப்பா, போய் கஷ்டப்படுவியா? பிச்சையை தயார் சாப்பிட்டு நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவ. ஆனால் உனக்காக, உனக்கு சோறு இல்லைனாலும் உன் குடும்பத்துக்காக நீ உழைப்ப. நீ சாப்பிடலனாலும் உனக்கு கிடைச்சதை வீட்டுக்காக கொடுத்து நீ பட்னியாக இருப்ப. அப்போ அங்கே என்ன நடக்குது? உனக்காக நீ வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை இறைவன் உன் கூட்டுக்குள்ளேயே வைக்கிறான், உன் வீட்டுக்குள்ளேயே அதை அனுபவிக்க வைக்கிறான், சுயநலத்தோடு அனுபவிக்க வைக்கிறான். ஆனால் இந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலம் கலந்தா என்ன ஆகும்? அதுதான் ஐயா சொன்னது. குடும்பத்துக்காக நீ வேலை செய், ஆனால் உன்னையும் நீ காப்பாற்றிக்க. இருக்கிற இடத்துல இருந்து இறைவனையும் நீ பிடிச்சிக்கோ, இதையும் விட்டுடாத. இல்லை, அது உண்மைதான் சாமி. உண்மை. அதை பிடிச்ச கூட்டம் மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஆசிரமத்தில் இருக்குது. சரிங்களா? அதுதான் சாமி அதுக்கான வழி.